நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. அதில் நடைபெறவுள்ள அலுவல்களையும் சிறப்புகளையும் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்திய நாடாளுமன்றம் ஒவ்வொரு வருடமும் 3 முறை கூடுகிறது. முதல்ல கூட்டுறதுக்கு பெயர் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர். பிப்ரவரி மாதங்களில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இல்லையா, அதனால இதற்கு பெயர் பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த மாதம் கூடுவதற்கு பெயர் தான் மழைக்கால கூட்டத்தொடர். ஏன்னா டெல்லியில் இது மழைக்காலம். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கூடுகின்ற கூட்டத்தொடருக்கு பெயர் குளிரால் கூட்டத்தொடர். ஏன்னா டெல்லியில் அந்த மாதங்களில் கடும் குளிராக இருக்கும். ஆக ஒரு வருஷத்தில் இந்திய நாடாளுமன்றம் 3 முறை கூடுகிறது. இம்முறை மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 17ஆம் தேதி கூடுகிறது. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற அவை கூடுவதற்கு முன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன் மத்திய அரசு சார்பாகவும் நாடாளுமன்றம் மக்களவை சார்பாகவும் மக்களவை சபாநாயகர் என்ன பண்ணுவார், அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். காலையில் 11 மணிக்கு மத்திய அரசின் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். மாலை 7 மணி அளவில் மக்களவை சபாநாயகர் அழைத்திருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். பொதுவாக அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, இந்த முறை நிறைய மசோதாக்களை சட்டமாக்க வேண்டும், அரசுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்து கட்சிகளும் ஈடுபட வேண்டும் என்பது போன்ற வேண்டுகோளை அனைத்து கட்சி பிரதிநிதிகளிடம் முன்வைப்பார்கள். மத்திய அரசு சார்பாகவும் லோக்சபா சபாநாயகர் சார்பாகவும். இது ஒரு பக்கம் இருக்கையில் இது ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம் இம்முறை மழைக்கால கூட்டத்தொடருக்கு. ஏன் அப்படின்னா, ஜனாதிபதி தேர்தலும் சரி துணை ஜனாதிபதி தேர்தலும் சரி இந்த கூட்டத்தொடரிலேயே நடத்தி முடிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற எம்பிக்களும் மாநில எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க. துணை ஜனாதிபதி தேர்தலில் மாநில எம்எல்ஏக்கள் ஓட்டு போட முடியாது, நாடாளுமன்ற எம்பிக்கள் மட்டும் ஓட்டு போடுவார்கள். அதனால் இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளுமே இந்த கூட்டத்தொடரில் நடத்தி முடித்துவிடப்படும். ஆளும் கட்சி சார்பாக அதாவது மத்திய அரசு சார்பாக நிறைய மசோதாக்களை சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாக்களின் பட்டியலை வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை நாட்டில் நடக்கும் முக்கிய விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என அவர்களும் கலந்து ஆலோசித்து பட்டியலிட்டு வருகிறார்கள். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.